ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நரசிம்ஹ குரும் ஸ்ரயாமி. சிதசித் பரதத்வானாம் தத்வயாதாத்ம்ய வேதினே ராமானுஜாய முனையே நமோ மம கரியசே. ரொம்ப அழகா எப்படி உடையவருக்கு தலை வணங்குறார் அவரோட ஆச்சாரியன், அவரோட சிஷ்யர்கள் நம்ம எல்லாருமே அப்படின்னு பார்த்தோம். சித்து அச்சித்து ஸ்ரீமன் நாராயணன் பரம் ஈஸ்வரன், இந்த மூணு தத்துவங்களையும் யார் அந்த மூணு தத்துவங்களோட உண்மையான நிலை அறிகிறார் அப்படின்னா அது அடியனோட சுவாமியான எம்பெருமானார் அப்படின்னு அந்த சிஷ்யர் சாதிச்சிருக்கார். இது நம்மளுக்கும் உண்மை. ஏன்னா நம்ம எல்லாருமே எம்பெருமானார் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு எம்பெருமானார் சம்பந்தம் தான் எல்லாருக்கும் பெற்றுக்கிறோம் இல்லையா? அந்த சம்பிரதாயத்துக்கு உள்ள வரத்துக்கே என்ட்ரி டிக்கெட் இங்கேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி எம்பெருமானார் சம்பந்தம் தான். அது ஆச்சாரியன் முக்கியம் கிடைக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி முதல் சூர்ணிக்கை ஓரளவுக்கு அண்மையம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அதை ராப்பப் பண்ணணும் முதல் சூர்ணிக்கைய. அதுக்கு முன்னாடி நேத்திக்கு ஒரு சூர்ணிக்கையும் என்ன சொல்றதுன்னு நம்ம பார்த்தோம். என்னன்னாக்கா கைங்கரியத்தை இதுல எப்படி முதல் சூர்ணிக்கையும் ரெண்டாவது சூர்ணிக்கையும் துவய பிரகரணத்தோட விரிவாக்கம் தான் அப்படின்றத ஒண்ணு பார்த்தோம். அப்புறம் சரணாகதி கத்தியமும் ஸ்ரீரங்க கத்தியமும் அதே விஷயத்தான் சொல்றது. எது துவய விவரணம். துவயத்துல எப்படி ஃபர்ஸ்ட் துவயத்துல எம்பெருமான் பிராட்டி சேர்த்தில சரணாகதி பண்ணிட்டு அந்த சரணாகதியில கைங்கரியம் தான் அதோட பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம். ஆனா இங்க கொஞ்சம் உல்டானாக்கா செகண்ட் வாக்கியத்தை முதல் சூர்ணிக்கையில சொல்லிட்டார். அந்த புருஷார்த்தத்தை எம்பெருமான் கிட்ட என்ன புருஷார்த்தம் தேவை நம்மளுக்கு? கைங்கரியமே பிராப்தி. அந்த கைங்கரிய பிராப்தி ரெண்டாவது வாக்கியமா இருக்கு. உத்தர வாக்கியம் ஆஃப் துவய பிரகரணம். அது முதல் சூர்ணிக்கை இந்த ஸ்ரீரங்க கத்தியம். ரெண்டாவது கத்தியத்துல நான் வெறும தோஷங்களால மட்டும்தான் நிரம்பியிருக்கேன். அடியனால எந்த கர்ம ஞான பக்தி யோகம் எந்த யோகத்தையும் அடியனால பண்றதுக்கு பிராப்தி கிடையாது. உன் திருவடிகள்ல நான் சரணாகதி அடைகிறேன். அது முதல் பாட்டு. ஸ்ரீ பெரிய பிராட்டியார் முன்னிட்டு நம்பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ற அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் துவய மகா மந்திரத்தை செகண்ட் சூர்ணிக்கை ஆஃப் ஸ்ரீரங்க கத்தியத்துல எம்பெருமானார் இஸ் எக்ஸ்பிளைனிங். அப்புறம் எப்படி இதேதான் விரிவாக்கம் அடுத்தது 3, 4, 5 சூர்ணிக்கையில he wants to only pray for கைங்கரியம் and be like this, like ஆதிசேஷன் always being a servitor for பெருமாள். 6th சூர்ணிக்கையில எம்பெருமான் மட்டுமே ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே இதை கிராண்ட் பண்ண முடியும். he alone can give this belief and the கைங்கரியம் நித்திய கைங்கரியம். ஏன்னா அவன் கிட்ட எண்ணில் அடங்காத கவுண்ட்லெஸ் ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ். குணகணவுகன் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்ல? அந்த அத்தனை குணங்களுக்கு ஒரு கடல் போல இருக்கான் அப்படின்னு காமிக்கிறான். 7வது சூர்ணிக்கையில இதெல்லாம் ஜீவாத்மா இந்த நித்திய கைங்கரியம் பண்ணணும்னா ஜீவாத்மா எப்பொழுதுமே அவனுக்கு சேஷபூதனுக்கு அந்த சேஷிக்கு சேஷபூதனா இருக்கணும்னா அது எம்பெருமான் இடத்திலேயே பிரார்த்திச்சுக்க முடியும்னு அனன்யார்க சேஷபூதன் அப்படின்னா என்ன? நான் எனக்கு வேற யாருமே கதி கிடையாது, நீ மட்டும்தான் பரமகதி, நீ மட்டும்தான் ஒன்லி கதி ஃபார் மீ அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு சம்மரி. இது நேத்து நம்ம டீட்டெயில்டாவே பார்த்தோம். அடுத்தது என்னன்னாக்க முதல் சூர்ணிக்கையில இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் நம்ம? ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி பேதம் கேஷ கர்மாத்ய சேஷ தோஷா சம்ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிக அனவதிகாதிசய ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜः சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்ப கிருத்தித்வ கிருதஜ்ஞதாத்ய சங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவம். அது வரைக்கும் பார்த்திருக்கோம். 25 கல்யாண குணங்கள் விவரிக்கிறார் எம்பெருமானார். 25 தான் இருக்குன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வர இந்த
அப்படின்னு போட்டுடுறாரு இல்லையா? அப்படின்னா இது ஒரு சாம்பிள் தான் ஃப்ரம் அன் ஓஷன். எப்படி குழந்தைகளால ஒரு கடல்ல இருக்கிற ரத்னங்கள்லாம் எண்ண முடியாதோ அந்த மாதிரி எம்பெருமானோட குணங்கள்னு நேத்து பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அந்த பரபிரம்ம பூதம் அதுல இருந்து பார்க்கணும் நம்ம. இந்த இதுக்கு ஒரு டேபிளும் பார்த்துட்டு நம்ம இது அச்சித்துக்கான டெஃபினிஷன்ஸ், எத்தனை அச்சித்துக்கள் 9 விதமா இருக்குன்னு பார்த்தோம். சித்து 3 விதமா இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி எம்பெருமானோட கல்யாண குணங்கள் எப்படி அவனோட பரத்வமும் சௌலபியமும் சேர்ந்து 25 குணங்கள் வரைக்கும் அன்வைச்சிருக்கோம் நேத்திக்கு. உபாய உபேய குணங்கள் கடைசியில அந்த சத்தியகாம சத்திய சங்கல்ப கிருதித்வ கிருத்தன்யத்வ. இனி எப்படி ஆசிரியர்களுக்காகவே எம்பெருமான் வந்து இருக்கான் அப்படின்றத பார்த்திருக்கோம் இல்லையா? இது வரைக்கும் அதுதான் பார்த்திருக்கோம் நம்ம. இப்போ கடைசியில என்ன சொல்ல வர்றார்? நம்பெருமாளேதான் பரபிரம்ம பூதம் அப்படின்னு. அந்த பரபிரம்ம பூதம் அப்புறம் வந்து புருஷோத்தமம் அப்படின்னாக்க ரொம்ப சிறந்தவன், அவன் தான் புருஷன், மத்தவா எல்லாருமே ஸ்திரீ தான் இல்லையா? இங்க இந்த லோகத்துல நம்ம புருஷா ஸ்திரீன்னு சொன்னா கூட ஏக புருஷன் யாருன்னா ஏகோ நாராயணன்னு வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா? அந்த மாதிரி வேதங்களால பிரசித்தி, அந்த பிரசித்தி யாருக்குன்னா அவனுக்குதான் பிரசித்தி. சரி, இதெல்லாம் வேதங்களாலதான் பிரசித்தி ஆயிருக்கான், அடியனால போய் அவன் என்ன அடைய முடியுமா அப்படின்னா அதோ ஸ்ரீரங்க சாயினம் அப்படின்னு அழகா காமிச்சிட்ட. எதுக்கு சொல்ற? திருவரங்கம் பெரிய கோவில்ல என்னோட அத்தனை அடியார்கள் அஸ்மதாதிகள் எல்லாரும் கண்ணால கண்டு அனுபவிக்கலாம்படி ஒரு கண்வளன் இருக்கார் எம்பெருமான் அப்படின்னு எம்பெருமானார் காமிச்சு தர்றார் நம்மளுக்கு. So if we tell he is Parabrahma, Purushottamam, how is he even attainable? He is not attainable because he is the only Purushan. He is the one and only one, we say. Then Emberimanar says, no, he is not that Paratwan. Though he is Paratwan, he is spread everywhere. We can also go and worship him, see him first of all. Where if we ask him, he says, oh, he is here in Srirangam Periya Kovil as Periya Perumal and Namperumal, Mula Murti and Archa Murti, Archa Rupena irkar அப்படின்னா காமிக்கிறார். இது என்னன்னா சாதாரணமா அங்க கிடைக்கலையாம். சாதாரணமா கிடைக்கிறதுனா சாதாரணமா பள்ளி கொண்டு இருக்கான்னா அஸ்மத் சுவாமினம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அஸ்மத் சுவாமினம்னா இங்க இது திருமாலை ரெஃபரன்ஸ், நம்ம திருமலை பராசர பட்டர் சுவாமி ரெஃபரன்ஸ் ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறார். கிடந்தோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன்னு திருமாலையில ரொம்ப அழகான பாசனம் இல்லையா? அந்த நீர்மை நம்மளும் போய் ஒரு அழகோட கலந்த ஒரு நீர்மை, that we all can also go and worship him. Though we don't want to worship him, at least see him, see his beauty and see his saulabhyam. He is available here. So Yamakka Swamiya and Asmat Swamiyana, Yamakka Swamiya என்ன ஒரு குறைவும் இல்லாம எம்பெருமான் நமக்கு அவன் எப்படி வந்து நினைக்கிறானோ அதே மாதிரி நம்மளுக்கு காமிச்சு தரானா. நிறைய தடவை பார்த்துக்கோம், காட்டவே கண்ட கமல பாதம் அப்படின்னு பாதங்கள் அப்படின்னாக்க என்ன, தன்னுடைய நிலைமை இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அஸ்மத் சுவாமினம் வரைக்கும் we have to understand the sthiti in which, the state in which Emberimanar is. Till the Asmat Swaminam phrase, Emberimanar says is talking about Sharanagati to Emberiman. இப்போ இந்த அஸ்மத் சுவாமினம் அப்புறம் பார்த்தேன்னா நித்திய நியாமியக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அவளோட ஸ்டேட்னா சரணாகதி பண்ணியாச்சு, டிக். எம்பெருமானாருக்கு பரபக்தி பரஞானம் பரமபக்தி 3 நிலையும் கொடுத்துட்டானா, அதுவும் டிக், எல்லாத்தையும் 3 டிக். ஸோ 4 ஆயிடுத்து. சரணாகதி ஆயாச்சு, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எம்பெருமானாருக்கு பெருமான் அக்செப்ட் பண்ணிட்டானா சரணாகதிய. அடுத்தது இஸ் கிராண்டட் வாட் எவர் ஆழ்வார்களுக்கு கிராண்ட் பண்ணது, அந்த மயர்வர மதியில நம்ம அருளை பெற்று என்னாச்சு பரபக்தி பரஜானம் பரமபக்தி. என்ன சொல்றான்னா ஃபர்ஸ்ட் பெருமாளை பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த பெருமாள் மேல் ஒரு பக்தி வரணும், அப்புறம் அவனை காண்கை அருகே அப்புறம் அவனை அடைவது அப்படின்னு சொல்றா ரொம்ப அழகா. அந்த 3 நிலையும் எம்பெருமான் வந்து எம்பெருமானாருக்கு கிராண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ற. ஓகே, கிராண்ட் பண்ணி அடுத்தது என்ன ஆகுது? நித்திய நியாமிய. நித்திய நியாமியனா என்ன? எம்பெருமானால இயக்கப்பட்ட. நித்தியனா அவன் தான் நித்தியம் இல்லையா? he is the only one who is there always. So his always term is not applicable to everyone or everything. It is applicable only to நம்பெருமாள். So எம்பெருமானால் இயக்கப்பட்ட நித்திய நியாமிய
நித்திய தாசியைக, எப்பொழுதும் அவனுக்கே ஒரு அடிமை செய்யணும் அப்படின்ற ஒரு பேரானந்தம். அதுலதான் அடியன் திருப்பி அந்த வாக்கியத்துக்கே போறேன். சோ தட் பாத்துக்கலாம் நீங்க. நித்திய தாசியைக ரச, எப்பொழுதும் அவனுக்கே அடிமை தொழில் செய்யப்பட்ட அந்த செஞ்சா என்ன ஆகும்னா அவன் உகக்குறான். நம்ம ஏதோ ஒரு திருச்சுனாமால எம்பெருமானுக்கு சாத்துறோம். எம்பெருமான் வந்து அடியேன் கோத்து கொடுத்ததுனால, இப்போ திருவனந்தாழ்வானுக்கு திருவனந்தாழ்வான் திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன உனக்காக கட்டின்னு இருக்கேன் மாலை, அடியனோட ஆச்சாரியன் செய்ய சொன்னா உனக்கு செஞ்சேன் அப்படின்னு இது பண்ணிடுறான். அடியனால இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இது என்ன நீ தான் பண்றேன்னு நீ நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு திருமலை அப்பன் திருவனந்தாழ்வானுக்கு சொல்றாராம். அந்த மாதிரி நம்ம தான் புஷ்பம் கட்டுறோம், நம்ம தான் திருத்துழா கட்டுறோம்ல, அவன் தான் பண்ண வைக்கிறான். ஆனா பண்ணி அதை சாத்தின்றதுக்கு அப்புறம் ஆஹா என்ன அழகா உகந்து போட்டுன்னு இருக்கான் அந்த மாலையை, நம்ம கொடுத்த மாலையை அவன் சாத்தின்னு இருக்கான். அவன் திருமணியில அந்த மாலை சம்ஸ்லேஷம் மாறுது இல்லையா, படுறது அப்படியே படர்ந்து அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி நித்திய தாசியைக்கு அந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரசனா ஆனந்தம், அவனோட முகம் உள்ளப்புக்காக நம்ம ஆனந்தப்படுறது அந்த நித்திய தாசியைக்கு ரச. So we are completely as per how Emberiman wants us to be. Nitya Dasyayika means always to be at his divine feet, to be at his Tiruvadigal. Rasa is the anandam that we get, not just happiness, it is bliss. It is beyond happiness that with small kainkaringal that we offer to Perumal, he accepts it and he is very joyful because of the kainkaryam we have done, as though we have done it. We have not done it. He is only giving us the strength to do. So Nitya Dasya, Nitya Niyamya, Nitya Dasyaika Rasa. அடுத்தது ஆத்மஸ்வபாவோகம் அப்படின்னா நம்மளோட ஆத்மஸ்வபாவத்தை நன்கு அறிந்து கொண்டவனான அடியேன்னு எம்பெருமானார் சொல்லிக்கிறார். ஏன்னா ஆத்மஸ்வபாவம் அறியறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆத்மஸ்வபாவம் நம்மளுது, இந்த ஜீவாத்மா எப்பவுமே அந்த பரதந்திரப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? We are always servants to நம் பெருமாள்ன்றத புரிஞ்சுக்கணும். இது நான் பண்ணேன், இந்த விஷயம் நான் இப்படி யோசிச்சதுனால்தான் நடந்தது, அடியன் எடுத்துன்னு கத்தியத்திரையம் சாதிக்கிறேன் அப்படின்னா அது பேசிக்காவே எங்கேயோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். அடியன் ஏதாவது ஒரு வார்த்தை புதுசா சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தையும் புதுசா சொல்ல முடியாது. எல்லாமே ஆச்சாரியர்கள் ஆல்ரெடி சாதிச்சுட்டா. They're only serving it in the platter for everyone. அந்த சர்விங்க கூட இப்படிதான் சர்வ் பண்ணணும்னு கொடுத்துட்டா. So many times Adiyan feels Adiyan is not even an instrument. அப்படிதான் நினைக்கணும். ஆத்ம ஸ்வபாவம்னா என்ன? ஒண்ணுமே பண்றதுக்கே லாய்க்கே கிடையாது. If today this has to happen, he will get it done through us. That's all. We are only a vessel, not an instrument. Only a vessel. அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியேன்னு எம்பெருமானார் பிரார்த்திச்சுக்கிறார். அப்ப என்ன? பிரபுத்த. இது திருப்பி பின்னாடியும் இதுல நிறைய வார்த்தைகள் from first Chumike will get repeated in the second Chumike also. The same meaning will not change. பிரபுத்த என்று என்ன சொல்றா? நன்றாக விளங்குகிறேன். இப்போ ரொம்ப அழகா பராசரப்பட்ட சுவாமி இது காமிச்சிருக்க டிஃபரன்ஸ் பிட்வீன் சரணாகதி கத்தியம். நம்ம அது இன்னும் பார்க்கல இல்லையா? பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, அங்க நான் அப்பேற்பட்ட பாவி இதுலயே நடுவுல வரப்போகுது. ஆனா அங்க நிறைய விஸ்தாரமா சொல்லிப்பாரு, அப்பேற்பட்ட பாவினா. ஸ்ரீரங்க கத்தியத்துல என்ன பண்ற? பிரபுத்த, நான் உனக்குதான் பரதந்திரப்பட்டிருக்கேன்னு அந்த அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மஸ்வபாவோகம்னு என்னோட ஆத்மாவோட உண்மையான நிலையை அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரபுதனை என்ன நன்னா விளங்கும்படி அறிஞ்சுன்றதுக்கு யாரு தைரியம் கொடுக்குறா? நம்பெருமாள் தைரியம் கொடுக்குறாரா? அவனோட கல்யாண குணங்கள் எல்லாம் காட்டி இது முடியும் இது முடியும்னு சின்னதா சாக்லேட் கொடுக்குற மாதிரி குழந்தைகளுக்கு அழகா சொல்லியிருக்கார். இதுல பிதி அனங்கராச்சார் சுவாமி சாதிச்சிருக்கார். சுவாதீன ஸ்வார்த்த கர்த்திருத்வ போக்ருத்வ போகம், அந்த போக்திருத்வ பிரமமில்லாதபடி அறியப்படுகையே நன்கு அறியப்படுகையாம். இது எல்லாமே அதுதான் அந்த சுவாதீன திரிவித சேத்தனான்ல இருந்து வருது இல்லையா? அதுல எல்லாமே நம்மளோட அவனோட கர்த்திருத்வ அதெல்லாம் கரெக்ட். அடுத்தது நம்மளுக்கு என்ன போக்கியம்? அவனுக்கு பரதந்திரப்படுறதே நம்மளுக்கு போக்கியம். அதுவே அவனுக்கு போக்திருத்வமா இருக்கு. இவ் ஆத்மா எம்பெருமான் ஒருவனுக்கே நியாமியம் என்னும்
தாசனுமானவனும் என்று நன்றாக அறிந்து கொண்ட நான் என்றதாயிற்று. அந்த பிரபுத்தக்கு இவ்வளவு அர்த்தம். எம்பெருமான் ஒருவனே நித்திய நியமிக்கிறதும் அவன் தான். நித்திய தாசியைக்க, நான் தாசனுமா எப்பவுமே இருக்கணும் அவன் திருவடியிலன்றதை நியமிக்கிறதும் அவன் தான். ரொம்ப அழகா காமிக்கிறேன். இதெல்லாம் என்ன ஆகுது? ததனுபவக ததேக பிரியக. தத்து ஏக அப்படின்னா பகவத் விஷயம் ஒன்றே ஞானத்திற்கும் பக்திக்கும் விஷயமாக பெற்றவனாய் அப்படின்னு அவர் எப்படி டிரான்ஸ்பார்ம் ஆயிருக்காருன்னு சொல்றாரு எம்பெருமானார். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கிட்ட போறோம், நிறைய இதர தேவதைகள் கிட்ட போறோம். இப்போ எப்படி எம்பெருமானார் அதுக்கெல்லாம் வாசி காமிக்கிறார்னா, ஸ்ரீமன் நாராயணன் என்ற ஒருவனே அனுபவிக்க பிராப்தி பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் துவயத்துல பின்னாடி அதோட இது நம்ம பார்க்க போறோம். என்னன்னு ஆக்கிஞ்சன்யம், அடியனால கிஞ்சித்து கூட பண்ண முடியாதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரணாகதியில. அதுவே இல்ல அப்படின்னா நம்ம ஒண்ணுத்தை விட்டு இன்னொன்னுக்கு போனோம்னாலே எம்பெருமானியே நம்ம நம்பலன்னா அர்த்தம். அப்ப அந்த சரணாகதியே பலிக்காது. ஏன்னா சரணாகதி தர்மமே பலிக்கும்னு எம்பார் எத்தனை இடத்துல சாதிச்சிருக்கார், நம்மளே நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அப்போ இந்த பிரிய ததேகானுபவ ததேக பிரியகனா என்னது? பக்தி. எதுல பக்தி? ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகள்லயே நம்ம விழுந்து கிடக்கிறதுக்கு ஒரு பக்தி இருக்கணும். அதுக்கு பரிபூர்ணம் பகவந்தம், பெருமாளுடைய அந்த அனுபவத்தையும் அன்வயத்தையும் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்றவன் அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். இப்ப நம்மளும் எத்தனை நம்ம புறப்பாடுக்கெல்லாம் போயிட்டு பெருமாளோட அதேதான் பரிபூர்ணம் பகவந்தம். அவனே காமிச்சு கொடுக்குறான் பரிபூர்ணமா. அவனே எப்படி பரிபூர்ணனாவும் இருக்கான் அப்படின்னு இல்லையா? விஷதத மானுபவேன, மிக தெளிவாக. விஷதத மானுபவேனா என்ன? ஒரு விதமான ஒரு குறையும் இல்லை அந்த அனுபவத்துல. பாத்தீங்கன்னா பட்டசுவாமி அழகா சாதிக்கிறார், there is no pollution in the bhakti that we, in the அன்வயம் that we get from நம் பெருமாள். ஏன்னா இந்த பொல்யூஷன்ன்றது எக்ஸ்டர்னலா அவர் சொல்லல, இன்டர்னல் பொல்யூஷன். ஏன்னா there's always this disturbance இல்லையா? அதுக்குதான் அடுத்தது நிரந்தரம் அனுபூய அப்படின்னா இடைவீடின்றி அனுபவிக்க. நோ டிஸ்டர்பன்ஸ் in between to have எம்பெருமான்ஸ் நம்பெருமாள்ஸ் அன்வயம் or his சேவை with ஸ்ரீரங்க நாச்சியார். என்னன்னா that pollution is all internal. ஓகே, நம்பெருமாள் இதை பண்ணலைன்னா நான் அடுத்ததுக்கு போலாம், அடுத்தது எதுகிட்டயோ போலாம், யாருக்கிட்டயோ போலாம், இத போய் கேட்கலாம், இந்த கயிறு போய் கட்டிக்கலாம், இந்த கயிறு கட்டினா உடம்பு சரியா போயிடும். இதெல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற பொல்யூஷன் இல்லையா? அத சொல்றாரு நிரந்தரம் அனுபூய இடைவீடெண்ணி நல்கி எல்லாம் ஆழ்வார் நம்ம சாட்சி பார்த்தோம் இல்லையா? திருவாய்மொழியிலும் இடைவீடெண்ணி உன்னை நான் தொழுதுண்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் உன்னை சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற. எல்லாருக்கும் அதேதான் ஆசை ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்குலாம். ததனுபவ ஜனித, அந்த அனுபவத்திலிருந்து, ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த எக்ஸ்பீரியன்ஸ்? திருப்பி பேக் ட்ராக் பண்ணணும். நிரந்தரம் அனுபூய, இடைவீடே இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அனவதிக அதிசய அப்படின்னா அது பார்த்திருக்கோம் நிறைய தடவை. எண்ணிலடங்கா அதிசயத்தை உடையவன் எம்பெருமான் இல்லையா? பிரீத்தி காரித, பிரீத்தியை விளைவிக்க வல்ல. பிரீத்தினா இந்த இடத்துல பக்தின்னு நம்ம வச்சுக்கணும். அந்த பக்தியை யாரு விளைவிப்பா? நம்மளுக்கு எம்பெருமானால மட்டும்தான் அதை விளைவிக்க முடியும் இல்லையா? அசேஷா வஸ்தோச்சித, இது நிறைய இடத்துல வரப்போகுது, இனிமே அப்புறமும் வரப்போகுது மற்ற கத்தியத்திலுமே. சோ அசேஷ அவஸ்த உச்சித அப்படின்னா என்ன? அசேஷனா எல்லா நிலைகள்லயும். அவஸ்தா அப்படின்னாக்க நிலைகள். உச்சித்தனா உச்சிதமான. அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ் நாட் கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட் ஆர் அ கண்ட்ரி, நாட் தட் ஸ்டேட், our mind state. And here he is not talking about நம்மளோட ஸ்டேட். இப்போ எம்பெருமான் ராமரா ஆதிசேஷன் எப்படி வர்றார், லக்ஷ்மணரா வர்றார். அந்த மாதிரி எம்பெருமானோட எல்லா நிலைகளும் பர வியூவ விபவ அந்தர்யாமி அர்ச்சை, ஆல் 5 அவஸ்தைஸ். தெரியும் அவஸ்தைனா அவஸ்தைப்படுறோம் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அந்த நிலைக்கு பேருதான் அவஸ்தை அப்படின்றா. ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம அதை ரொம்ப தப்பா பிரயோஜனப்படுத்துறோம். அசேஷா வஸ்தோச்சித ஸ்பிளிட் பண்ணோம்னா அசேஷ அவஸ்த உச்சித, எல்லா நிலைகளிலும் உச்சிதமான என்னது? அசேஷ சேஷ தைக்க ரதி ரூப. சரிக்கிறோம் இல்லையா? அசேஷ சேஷ தைக்க என்ன?
எல்லா விதமான அசேஷனா திருப்பி எல்லா சேஷ கைக்க எல்லா விதமான கைங்கரியத்தையும் என்னது ரதி ரூப கைங்கரியங்களே ரூபமா கிடைக்கணும், கிடைக்க பெற்றுன்றார் அவர். சோ எம்பெருமானாருக்கு இதெல்லாம் கிடைச்சுடுத்துன்னு அவர் சாதிக்கிறார். நம்மளுக்கு இதெல்லாம் பெறணும்னு நம்ம பிரார்த்திச்சுக்கணும் இல்லையா. அசேஷ சேஷ கைக்க ரதி ரூப. To have கைங்கரியம் in true கைங்கரியம் form, we have to be at the divine திருவடிகள் of எம்பெருமான் across all the states that எம்பெருமான் takes. நம்பெருமாள் can be in பரமபதம், பர வியூக, எல்லாமே திருப்பார் கடல்ல இருக்கலாம். He can be as Archa in all the 108 திவ்ய தேசம்ஸ். He can be அந்தர்யாமி, நம்மளுக்குள்ள பரமாத்மா ஜொலிச்சிருக்கானே அந்த பரமாத்மா. எல்லாத்துக்குமே கைங்கரியம் பண்றதுக்கு நம்ம பிரார்த்திச்சுக்கணும். அவருக்கு பிரார்த்திச்சு கிடைக்க பெற்றுன்னு சொல்லிட்டார். ரத்தி ரூபனா கைங்கரியங்களே ரூபமான கிடைக்கப்பெற்ற நித்ய கிங்கரோ பவானி. என்னது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்ல, ஊற்றத்தோடு கூடியிருக்கையாகிற நித்திய கைங்கரியத்திலே நிரதனாக கடவேன் அப்படின்னாக்க என்ன? ஊற்றத்தோடுனா இவருக்கும் ஊற்றம் இருக்கணும், பெருமாளுக்கு அவனுக்கு ஊற்றம் இருக்கு. எப்பவுமே நம்ம வரணும், இன்னொரு ஒரு அடியார் வரணும்னு இல்லையா. அசேஷமான அடிமைகளிலும் நன்கு ஈடுபட்ட நித்திய கிங்கரனாக ஆக கடவேன் என்றபடி. அப்படின்னாக்க இது எல்லாத்தோட கன்க்ளூஷன், இந்த ஃபர்ஸ்ட் சூர்ணிக்கையோட கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னாக்க, எல்லாமே இந்த துவயத்தோட உபேயத்துல இருக்கு. உபேயம்னா என்ன? அடிமை செய்யும் முறை. ஹவு டு ஐ டூ கைங்கரியம் வித் சரணாகதி? That's what Dvaya Prakaranam, Dvaya Mahamantram, second வார்த்தை talks about. Second line talks about, not வார்த்தை. உபேயத்துல நோக்கான உத்தரகாண்டத்தை விவரிக்கும், அந்த விவரிக்கிறதா இருக்கு இந்த முதல் சூர்ணிக்கை இல்லையா. ஆத்மா இருக்கும் வரையில எது இருக்கு? நித்தியம்னு சொல்லியிருக்கோம், ஆத்மா நித்தியம்னு சொல்லிட்டோம், எம்பெருமான் நித்தியம். ஆத்மா இருக்கிற வரைக்கும்னா இப்ப எப்படி? வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் I want to do கைங்கரியம் at your divine திருவடிகள். That's the crux of the first சூர்ணிக்கை. இதுல ரொம்ப அழகா சில நோட்ஸ் நம்ம ஸ்ரீ யூவே நரசிம்மாச்சார் சுவாமி திருவேந்திரபுரம் சுவாமி அவர் சாதிச்சிருக்காரு அவரோட வியாக்கியானத்துல. ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல சாதிக்கிறார். அர்ச்சிய சர்வ சகிஷ்ணுஹு, அர்ச்சியக சர்வ சகிஷ்ணுஹு, அர்ச்சக பராதீனக அகிலாத்ம ஸ்திதிஹி. அர்ச்சியனாக புஜிக்க தகுந்தவர், ஒன் ஹூ இஸ் efficient and capable for others to go and praise or talk about his திருநாமம்ஸ். So புஜிக்க தகுந்தவர், which is நம்பெருமாள். சர்வ சகிஷ்ணு, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவர். யாரு இருக்க முடியும்ல? நம்ம சொல்லிடுறோம் இந்த காலத்துல ஸ்திரீ கோத்ரூ பண்றதெல்லாம் எல்லாரும் கோத்ரூ பண்றாளா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா கோத்ரூவும் பண்ணிட்டு கடுப்பும் அடிக்கிறோம். நிறைய ஆங்கிள்ஸ்ல கடுப்பும் அடிக்கிறோம். ஓ, நான் அது பண்றதுனால நான் கடுப்பு அடிக்கலாம், நான் அப்படி இருக்கிறதுனால, நான் அதெல்லாம் கோத்ரூ பண்ணதுனால ஐ கேன் ஷோ மை ஃபேஸ். நோ, தட்ஸ் வெரி ராங். தட் இஸ் நாட் அவர் நேச்சர். சர்வ சகிஷ்ணுவும் அது அவன் தான் இருக்க முடியும். அட்லீஸ்ட் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் பூமி பிராட்டி மாதிரி கொஞ்சம் சில குவாலிட்டிஸ் கத்துக்க முடியும். எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவர். அர்ச்சக பராதீனகன்னா அர்ச்சகர்களுக்கு வசப்பட்டு, இப்போ அர்ச்சகர்கள் என்ன பண்றாளோ அதுதானே எம்பெருமானுக்கு போய் சேருது இல்லையா. நிறைய இடங்கள்ல நன்னா நடக்குது, நிறைய இடங்கள்ல கொஞ்சம் குறைபாடுகளும் இருக்கு, அதெல்லாமும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அவன் இல்ல. அதனால அர்ச்சக பராதீனக அகிலாத்ம ஸ்திதிகி, தன்னுடைய எல்லா ஸ்திதியும் உடையவர். எல்லா ஸ்திதியும் என்ன? டிஃப்ரெண்ட் அவதாரம்ஸ் எடுக்க முடியும், என்ன வேணா பண்ண முடியும் இல்லையா. அதுல ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல அதுல காமிச்சு இங்க உடையவர் என்ன சொல்றாரு, அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து சுவாமி தேசிகன் காமிக்கிறார். இந்த சேர்த்தி, இந்த வாசி, இந்த சிமிலாரிட்டிஸ். உடையவர் என்ன சொல்றான், பழைய ராமானுஜன் இப்ப புதுசா இப்போ நம்ம ஆழ்வார் கேட்ட மாதிரி அந்த புது மனசே எனக்கு கிடைச்சிடுது அப்படின்னு ரொம்ப அழகா சாதிச்சாரு. அணைவது அரவணைங்க இல்ல, அந்த மாதிரி புது மனசா கிடைச்சிருக்குன்னா அந்த மாதிரி கிடையாது. பழைய ராமானுஜன்னா லக்ஷ்மணனா, அந்த காலத்துல இருந்த லக்ஷ்மணனை போல நானும் இவருடைய சீலம் முதலிய குணங்களால் தாசனாக இருக்கை, அந்த இருக்கைய அடைந்தேன் என்று தாத்பரியம்னு ரொம்ப அழகா காமிக்கிறாரு. ஏன்னா லக்ஷ்மணன் தான் உடைய வரும் இல்லையா, அதே மறு ஜென்மத்துல.
அந்த பழைய ராமானுஜனை போல நானும்னு இவர் சாதிக்கிற மாதிரி இந்த அர்ச்சியன்ற இந்த ஸ்லோகத்துக்கு அர்ச்சிய சர்வசக விஷ்ணு அர்ச்சக பராதீனக அகிலாத்ம ஸ்திதின்னு இப்படி ரொம்ப அழகா அந்த ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்துல இருந்து எடுத்து உடையவரோட வாசி வித் லக்ஷ்மணர் ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்திருக்கார். சரி, இப்போ எப்பொழுதும் தாசனா இருக்கே ஒன்றே சாரமாக உடையவனாக இருக்கும் தன்மை தோன்றியதின் பிரயோஜனத்தை சொல்லுகிறார். அப்படின்னாக்க இப்போ ஏன் உத்தரகாண்டத்தை உத்தரபாகத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார், வயத்தோட உத்தரபாகத்தை அப்படின்னா, இது நேத்து கொஞ்சம் டச் பண்ணோம் நம்ம. பிகாஸ் we all want to know what benefit do I get upon doing சரணாகதி to தாயார் and பெருமாள் இல்லையா? அப்ப அந்த why I have to do சரணாகதி, what benefits do I get, அதுதான் இந்த பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்ன்றத அவிபாகேன திருஷ்டவாத் அப்படின்னாக்க திருஷ்டத்வாத் அபிவாகேன திருஷ்டத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரக்காரர் எடுக்கிறார். என்னன்னாக்க அபிவாகேனா பகவானை விட்டு பிரியாத விசேஷமான முக்தன் தன்னை அனுபவிக்கிற முக்தன்னா என்ன? இப்ப இங்கேந்து சம்சாரியா ஒரு காலத்துல இருந்திருக்கா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் இல்லையா? நம்மளோட ஆசையும் அந்த முக்தன்ற ஸ்டேட்டை போய் அடையக்கூடிய ஆசை. அப்போ இந்த அவிபாகேன இந்த முக்தன் எப்படி இருக்கானா திருஷ்டத்வாத்துன்னு இருக்கானா. என்னன்னாக்க எம்பெருமான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இதேதான் சொல்லியிருக்கு. திருஷ்டத்வாத்னா இதே திருஷ்டி. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா, முக்தர்கள் தான் ரொம்ப என்ன சொல்றா ஒரு நிலை பெற்ற ஒரு நிலை அடையறா அப்படின்னாக்க, ஏன்னா சம்சாரத்தோட ஒரு பெரிய அந்த கடலோட வியாதியும் அவளுக்கு தெரியும். கடைசியில அந்த சைடு பாருங்க, ஒரு ஐசிங் அந்த கேக்குன்னு ரொம்ப இதுவா சுலபமா சொல்லிடலாம் நம்ம. அந்த மாதிரி எம்பெருமான் திருவடியும் நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னாக்க, இவாள்லாம் தான் ரொம்ப பேரு பெற்றிருக்கா அப்படின்னு ஆச்சாரியன் நீங்க எடுத்து ரொம்ப அழகா காமிக்க. இதுக்கு டி.வி. அனங்கராச்சார் சுவாமி அவரோட கத்திய பாவ பிரகாஷிக்கு அந்த வியாக்கியானத்துல சொல்ற உபாயத்தில் நோக்கான, இது சமரைஸ் பண்றது பாருங்க, உபாயத்தில் நோக்கான பூர்வ கண்டத்தை விவரிக்க புகுந்து அதில் உத்தம புருஷனில் விவக்ஷிதமான ஆக்கிஞ்சன்யமாகிற பிரபத்தி அதிகார விசேஷத்தையும் கார்பண்யமாகிற அங்கத்தையும் விவரிக்கிறார். ஸ்வாத்ம நித்திய நியாமி. இது செகண்டுக்கு போயிட்டாரு. செகண்ட் சூர்ணிக்கையோட ஒரு கிரக்ஸ் அது. அது என்னன்னு நம்ம சொல்றேன் அடியன். இப்போ வரப்போறோம் அதுக்கு. இப்ப பாத்தேன்னாக்கா இந்த செகண்ட் சூர்ணிக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சரணாகதியில ஒரு 2 ஸ்டெப்ஸ். இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், முன்னாடி வேற வேற ஆங்கிள்ஸ்ல பார்த்திருக்கோம். ஒண்ணு ஆக்கிஞ்சன்யம், இன்னொன்னு அனன்ய கதித்வம். ஆக்கிஞ்சன்யம்னா என்னது? ஆக்கிஞ்சன்யம்னா நம்ம கிஞ்சித்து கூட அடியேனோட முயற்சியால எதுவுமே கிடையாது, எல்லாமே நீ பண்றதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னைக்கு குழாத்துக்கு வர முடியறது, அது அவனோட அதீனம். இன்னைக்கு குழாத்துக்கு வர முடியல, அதுவும் அவனோட அதீனம். அப்கோர்ஸ் அடியன் இந்த இடத்துல நம்மளோட லேசினஸ், நம்மளோட அடியனோட முடியாதன்மை அதெல்லாம் சேர்க்கலைங்க. இங்க ஜெனரல் சிச்சுவேஷனை பேசிட்டு இருக்கேன். ஆர் இன்னைக்கு போய் ஏதோ ஒண்ணு நம்ம வாங்கணும், அது எம்பெருமான் அதீனம். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு போய் வாங்க முடியல, அது எம்பெருமான் அதீனம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா, ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, இது ஏதோ முடிஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதம் நடந்துருக்கு அப்படின்னோம். பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால்தான் இங்க இருக்கோம் நம்ம. பூர்வ ஜென்ம சுகிருதமா இருந்ததுன்னா இத்தனை நேரத்துக்கு பரமபதத்துல நித்திய கைங்கரியம் பண்ணிருப்போம். there is no பூர்வ ஜென்ம சுகிருதம். அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. எம்பெருமானோட கருணைனால நம்மளால முடியறது. ஆனா முடியலையா, ஏன் அடியனுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல அப்படின்னும். அப்போ நம்ம கர்மங்கள் கண்ணுக்கு முன்னாடி தோணவே தோணாது. தோணணும், தோணித்துனா அந்த ஆக்கஞ்சன்யம். அடியேன் கிஞ்சித்து கூட அடியேனோட முயற்சி எதுவுமே கிடையாதுன்றது ஆக்கிஞ்சன்யம். அடுத்தது அனன்ய கதித்துவம். அனன்ய, நம்மெல்லாம் பெரும்பாலும் அந்நிய கதித்துவமா இருக்கும். அந்நிய கதித்துவம்னா என்ன? நம்பெருமாள் தவிர மத்த எல்லாமே கதி, விஷயாந்தரங்களே கதி அப்படின்னு இருந்தாலும் அது அந்நிய கதித்துவம் தான். அந்த விஷயாந்தரங்கள் எதுவும் இல்லாம, விஷயாந்தரங்கள்ல மற்ற தேவதாக்கள் எல்லாமே இன்க்ளூடட்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்ச நாளைக்கு டிவி பாக்குறது, கொஞ்ச நாளை தான் அடியனுக்கு ரிலாக்ஸேஷன். அந்த ரிலாக்ஸேஷன் வேற மாதிரி இருக்கலாமே நம்ம சம்பிரதாயத்துல. அடியன் நிறைய இன்னைக்கு படிச்சுட்டேன்,
கொஞ்ச நாளை பாட்டு கேட்கிறேன் அப்படின்னு போய் இருக்கிறது எல்லாமே இஸ் என்ன சொல்றது டீவியேஷன் தான், அந்நிய கதித்வம். பட் நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டா அனன்ய கதித்வம்னா நம் பெருமாளை தவிர வேற யாராலையும் மோட்சத்தை கொடுக்க முடியாது, என்ன பண்ணாலும் அவன் திருவடி தான் நம்மளுக்கு பலம் அப்படின்னு இருக்கிறது. சோ இது ரெண்டும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சூர்ணிக்கையிலேருந்து அடுத்த சூர்ணி முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ இதுல இருந்து அடுத்ததுக்கு போறதுக்கான ஒரு இது ஒரு பிரவேசம்னு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியக்கூடிய விஷயம், தெரியணும். சரி, அது ஒண்ணு. அடுத்தது இப்போ என்ன சொல்றார், இப்போ ஸ்ரீ சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி சொல்றோம் இல்லையா, துவயத்தோட ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் விவரிக்க போறார் இந்த செகண்ட் சூர்ணிக்கையில. இப்ப எல்லா இடத்துலயும் ஸ்ரீ ஸ்ரீன்னு இருக்கு இல்லையா. ஸ்ரீனாக்க ஸ்ரீரங்க நாச்சியார், ஸ்ரீ பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியார முன்னிட்டு கொண்டு ஒரு கைங்கரியத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்னு சரணாகதி அடையிறேன். ஃபர்ஸ்ட் சரணாகதி அப்புறம் கைங்கரியம் இல்லையா. ஏன் எல்லா இடத்துலயும் ஸ்ரீ, மேலையும் பார்த்தா ஸ்ரீரங்க சாயினம் சொன்னார் இல்லையா ஃபர்ஸ்ட் இதுல. ஸ்ரீயுடைய ரங்கசாயியை தான் அவர் யாரு எம்பெருமானார் கைங்கரியத்தை பிரார்த்திச்சுட்டார் அந்த ஸ்ரீயுடைய ரங்கசாயி கிட்ட இல்லையா. இப்போ எல்லா இடத்துலயுமே பிராட்டியை முன்னிட்டுன்னு தான் பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான அர்த்தம் என்னவோ அதுதான் செகண்ட் சூர்ணிக்கையில விவரிக்கிறார். So the second சூர்ணிக்கை talks about the first line of Dvaya Mahamantram, where Pirati comes first across everything that we do and across all our prayers. First place is given to Pirati because she will do Purushakaram to Namperumal and she would recommend us as though we are her kids, as though how she would recommend her own kids, like butter, Parasara butter. சொல்ற மாதிரி நம்மள குழந்தை பாவம் வந்திருக்கு, oh this kid has done something wrong, we only as parents have to accept that and give her or give him moksham. Like that Sriranga Nachiyar would advise Namperumal when he is able to listen to her, because he'll not be able to listen to all of us, right? All of us have different mindsets, but her mindset is நித்தியமா ஸ்திரமா இருக்கு அவளோட மைண்ட் செட். அதுதான் சொல்றான். இப்போ முன்னாடி பிரபுத்தன்னு சொன்னது அடியன் ஒரு நிலையை அடைஞ்சிட்ட, அந்த நிலையை அடியன் புரிஞ்சுட்டேன்னு சொல்றால, இந்த இடத்துல அது ஸ்வாத்மன்னு ஆரம்பிக்கிறார். நம்ம அடுத்த இது ஸ்வாத்ம நித்திய நியாமியன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. சில இடத்துல அடியன் ஆரோ போட்டிருக்கேன், அது என்னன்னு சொல்றேன். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 இது கேட்டு சொல்றேன். என்னன்னாக்கா, என்னுடைய ஆத்மாவானது நித்திய நியாமிய, அடியன் எப்பொழுதும் நியமிக்க தகுந்தவனாய் இருக்கு. இப்போ நியமிச்சுக்கலாம். ஒரு மேனேஜர் கேன் டிஸ்பர்ஸ் ஆர் delegate a particular work to the employee under him or her, but that employee should also accept this manager as manager and work well. We'll all accept because that place gives us money end of day. But Perumal kita, that's the challenge, right? He doesn't give us money end of day or anything that we consider as equivalent to money. So he is always ready to grant, we are not ready to accept. So அந்த acceptance உடையவர் has got. So உடையவர் says, அடியன் எப்பொழுதும் நியமிக்க தகுந்தவனாய் இருக்கேன் என்று நித்திய தாசிய, எப்பொழுதும் அடிமை செய்ய, சேம் வார்த்தைகள் இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கு. சோ கொஞ்சம் கிடுகிடுன்னு போலாம். ஏகரச ஆகிய இவற்றை எது மேல நித்திய நியாமிய நித்திய தாசிய எல்லாமே இந்த ரெண்டுத்தோட சாரமா ஏகரச ஆத்மஸ்வபாவானுசந்தான பூர்வக, ஆத்மஸ்வபாவ அனுசந்தான பூர்வக அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம கத்துண்டுறோம். ஆனா ஸ்வபாவமா அதை அனுசந்திக்கிறோமான்றது only all of us have to answer. So we learn a lot of things, but whether do we put it to practice, that we probably cannot answer in an open forum. We all should answer for ourselves. But Embirumana says Atma Swabhava Anusandhana Purvaka. He is able to put it to practice. He is Udayavar, Jagadacharyan. Purvaka na munnittu, Anusandhana Purvaka. அந்த அனுசந்தானத்தை முன்னிட்டு கொண்டு என்ன கேட்கிறார்? பகவத் அனவதிக அதிசய, பகவத் அனவதிகாதிசய சொல்றோம் இல்லையா, அளவற்ற மிகுந்த இருக்கக்கூடிய குணங்கள். அது பார்த்துட்டோம்.
ஒரு குணகண அவுக ஒரு பெரிய கடல், ஓஷன், நாட் ஈவன் கடல், ஓஷன். சுவாமி ஆதி அகில குண அனுபவ ஜனித. என்னது? எப்போதும் அவன் ஒரு தனக்கே நியமிக்க தகுந்தவனா இருக்கை, அப்புறம் நித்திய கைங்கரியத்திலே ஊன்றி இருக்கை, ஒரு டு பி இன் நித்திய கைங்கரியம், ஆல்வேஸ் திங்கிங் தட் ஹி இஸ் அவர் சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு ஸ்வபாவத்தை, நான் எனக்கே ஒரு ஸ்வபாவத்தை, நம்மளுக்கு எல்லாம் கிடையாது, அவன் கொடுத்தாதான் உண்டு, உடையவருக்கு கொடுத்திருக்கான். ஸ்வபாவத்தை அனுசந்தித்து கொண்டு புட்டிங் இட் டு பிராக்டிஸ், எம்பெருமானது சிறந்த சுவாமித்துவம் முதலிய சகல குணங்களையும் அனுபவித்ததுனால உண்டான என்னன்னா, எம்பெருமான், லைக் ஐ டோல்ட், எம்பெருமான் கேன் பி தட் மேனேஜர் ஆர் சுவாமி, we have to accept him. So only if we accept him will we get the work done, and through that work we'll get an experience. இல்லையா? அந்த குணங்களை அவன் சகலமா கொடுக்குறான், ஆனா அனுபவத்தினால் உண்டான ஒரு என்னது பிரீத்தி காரித்தன் அடுத்தது வருது இல்லையா? அந்த பிரீத்தி வரணும்னா we have to allow him to give us that experience which we are not. மிகுந்த உகப்பினால் செய்யப்பட்டன்னு கூட சொல்ல மாட்டேன் பாருங்க வியாக்கியானத்துல, செய்விக்கப்பட்ட. whatever happens is only through எம்பெருமான். whether the words that are coming out of my mouth, the actions that I'm able to see all this, the PPT that we are presenting here, able to see the adiyars here on screen, எல்லாம் அவன் அதீனம் தான். அசேஷ அவஸ்த உச்சித, அசேஷ அவஸ்த உச்சித, எல்லா நிலைகளிலும் ஆல் his states, அசேஷ சேஷ தைக்கரதி ரூப, அனைத்து விதமான கைங்கரியங்களிலும் என்ன சொல்றார்? நித்திய கைங்கரிய பிராப்தி உபாய, நித்திய கைங்கரியத்தை பெற்று, he has already gotten it, so he is telling கிடைச்சிடுத்து. நித்திய கைங்கரியத்தை பெற்று இப்போ நம்ம அங்க முன்னாடி சொன்ன சரணாகதியோட ஸ்டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம் சொன்னோம் இல்லையா? இந்த ரெண்டு விஷயமும் எப்படி வரும்னா, இப்போ நம்ம ரிவர்ஸ்ல பாக்கணும். ரிவர்ஸ்லன்னா அந்த ஆரோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல இருந்து பார்க்க போறோம். அந்த அண்டர்லைன் பண்ணதுக்கு மட்டும்தான் பார்க்க போறோம். திங்க் ஆஃப் ஆல் தீஸ் குணாஸ். These are not Emperiman's gunas. When we get Nitya Kainkaryam, when we understand our Jivatma and Emperiman, he ensures all these happen step by step, but we'll be able to understand it only in reverse order. It's easier. First, திங்க்ல போட்டது மட்டும் பார்த்துக்கோங்க. சமஸ்தாத்ம ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதா எம்பெருமான் கிட்ட இந்த ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம். I don't or I cannot do even a kinchit small work by myself. It is all his adinam. It is all his swaya prayatnama. I cannot do anything. Second, ananya gaditvam. Apart from Namperumal, I don't have anywhere else to go to. There's no other god or goddess that I go to except Namperumal and Sri Ranganachar. If we are like that, then what happens? First, samastatma. Samastatmana, sama pulanadakkam. Pulanadakkamna all our senses. We are not animals, right? We cannot be like animals. We cannot eat at any time we want. We cannot sleep at any time we want. எப்போ வேணா சாப்பிடுறது, தூங்குறது, அது ரொம்ப தப்பு. We have to have some control. அதே மாதிரி அடியேன் சொன்னேன், டிவி பாக்குறது or any whatever we see, சும்மா ஒரு infinite scrolling, இதெல்லாம் we cannot. All that is animal character. இந்த சமஸ்தாத்மல இருந்து we have to control the இதர விஷயங்கள், அந்த which is very very basic இல்லையா? ஹியூமன் பீயிங்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சரணாதி பண்ணவர்கள், பிரபத்தி பண்ணவர்கள் இப்படிதான் இருக்கணும்னு கிரமம் இருக்கு. அந்த கிரமத்துல கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண இதெல்லாம் பேசிக். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சமஸ்தாத்மன்னு இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா புலனடக்கம் ஆகுது. ஃபர்ஸ்ட் புலனடக்கம். அடுத்தது பாருங்க, அப்படியே ரிவர்ஸ்ல போங்க, ஆஸ்திக்யாதி. ஏன் ரிவர்ஸ்ல போறோம்னு சொல்றேன் அப்புறமா. ஆஸ்தி ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் அடியேன். இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்து நாளைக்கு பார்க்கலாம். அடுத்தது ஆஸ்திகர்கள் கொஞ்சம் பக்தி உள்ள ஒரு நுழையறதுக்காக அந்த தகுதியை உண்டாக்குறானா எம்பெருமான். எப்போ ஆறுது? சமஸ்தாத்மா ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்திக்யாதி ஆறுது. அந்த ஆஸ்திக்யாதி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆறுது பாருங்க, ததனுகுண சாத்விகத. அப்படின்னாக்க இப்போ குணங்கள் புலனடக்கம் ஆயாச்சு. We are able to control our senses and we understand that we as human beings should actually not have rajo tamo gunas but show some
சாத்விக குவாலிட்டிஸ், ரைட்? சோ ததனுகுண சாத்விகத்தை, சாத்விகத்தைனா சாத்வீக குணத்தோட நாம் எப்பொழுதும் இருத்தல். அடுத்தது அதுல இருந்து என்ன வருது? ததுபாய சமீச்சீன கிரியா. ததுபாய, தது உபாய, எல்லாமே உபாயம், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு உபாயம். ஒண்ணு முடிச்சா அடுத்ததுக்கான வேப்பா இத புடிச்சுன்னா அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன பண்றது? கர்மயோகம் கிட்டும். கர்மயோகம் என்ன? நம்மோட கடமைகளை ஸ்ரத்தையோட செய்யக்கூடிய ஒரு யோகிகளாக ஆகும். கர்ம யோகம்னா அப்ப அதுக்காக கர்மயோகம் பண்ண சொல்றாரு எம்பெருமானார்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இப்போ நம்ம இந்த லௌகீகமா தான் எல்லாருமே இருக்கோம் இல்லையா? இந்த ஆசிரமத்துல நம்ம இருக்கும்போது, இந்த ஆசிரமம்னா என்ன? இப்போ நம்ம கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த கிரகத்துக்கான தேவையான சில காரியங்கள் நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம பிரம்மச்சாரி மாதிரி இல்லையேன்னு நம்ம வருத்தப்பட முடியாது இல்லையா? எடுத்தோம் கவுத்தோன்னு போக முடியாதுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி சில விஷயங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் இன் திஸ் கிரகஸ்தாசிரமம். இட் ஷுட் பி டேக்கன் கேர். அந்த மாதிரி இப்ப எம்பெருமான் கோயிலுக்கு போனோம்னா ஸ்ரத்தையா அவனை சேவிக்கிறது. அந்த சேவிக்கும் போது தளிகை ஞாபகம் வரக்கூடாது. தளிகை பண்ணும்போது அவன் ஞாபகம் வரலாம் டெஃபினட்டா. எதுக்கு சொல்றேன்னா, அந்த கர்ம யோகம் கிட்டும்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும் இல்லையா? சரி, கர்ம யோகம் கிட்டுறது. அடுத்தது என்ன ஆகுது? ததுபாய சம்யக் ஞானம் பிறக்கும். எப்படி பிறக்கும்? ஆச்சாரிய முக்கேன ஒரு ஞானமாவது பிறக்கும். என்ன ஞானம்? ஜீவாத்மா பரமாத்மாவோட பரதந்திரன்னு புரிய வரும். அப்பதான் நம்மளுக்கு ததுபாய சம்யக் ஞானம். அடுத்த ஸ்டெப் என்ன? பிராப்யுபாய பூத பக்தி. என்ன பக்தி? பெரிய பக்தி ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும்ன்றார் சுவாமி. அந்த சமயக் ஞானம், ஃபர்ஸ்ட் ஞானம் பிறந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பக்தி பிறக்கும். அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு சரி, இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சமஸ்தாத்ம புலனடக்கம். அது ஒரு மைண்ட்ல ஒரு ஆரோ மாதிரி. அடியன் அடுத்த தடவை அத பிரசன்டேஷன்ல கொண்டு வரேன். சமஸ்தாத்ம ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது புலனடக்கம் ஆறுது. ஆரோ மேல புலனடக்கம்னு இருக்கு. அடுத்தது என்ன வருது? ஆஸ்திக்யாதி. ஆஸ்திக்யாதியில என்ன ஆகும்? கொஞ்சமாவது பக்தியோட நுழையக்கூடிய ஒரு ஆஸ்திகர்களா நம்ம மாறுறோம் அந்த புலனடக்கம் கிடைச்ச உடனே. அப்புறம் ஆரோ போட்டுன்ட்டு அதுக்கு மேல குணங்கள்னு போட்டுட்டா இந்த சைடு என்ன வருது? ஆஸ்திக்யாதியில இருந்து ததனுகுண சாத்விகத்தை. அடுத்தது அதுல இருந்து என்ன வருது? கர்மயோகம். சாத்விகர்களா ஆயிடுறோம். இப்ப கர்மயோகம் பண்ணலாம், நன்னா ஸ்ரத்தையா பண்ணலாம். அடுத்தது என்ன வருது? ததுபாய சமீச்சீன கிரியா. அதுல இருந்து என்ன வருது? ஞானம் பிறக்கிறது. ததுபாய சமயக் ஞான. அதுல இருந்து என்ன ஆகுது? பக்தி பிறக்கும். பிராப்திபாய பூத பக்தி. அதனாலதான் கீழே இருந்து ரிவர்ஸ் ஆரோ போட்டிருக்கேன் புரியறதுக்காக. சரி, ஆனா சேவிக்கும் போது அப்படி நம்ம சேவிக்கல. ஏன்னா இதெல்லாம் ஏன் அப்படி சேவிக்கலன்னு கேள்வி வரும். சேவிக்கிறது உடையவருக்கு எல்லா நிலையும் கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால கிடைச்ச நிலையெல்லாம் மிஸ் பண்றாரு அவர் ரொம்ப அழகா. சரி, இன்னைக்கு எதோட முடிக்கலாம்னா, இவ்வளோ கிடைச்சதா அவருக்கு. ஆனா எவ்வளோ ஒரு அவர் குண பூர்த்தியா இருந்தா இப்படி சொல்ல முடியும் பாருங்க. சமஸ்தாத்ம குணவிஹீனஹ. எல்லாம் கிடைச்சதா? அதற்கும் உறுப்பான சாத்விகத்துவம், ஆஸ்திக்யம் முதலான ஆத்ம குணங்கள் என்ன ஆகிய இவை சிறிதும் இல்லாதவனாய். எதுவுமே, he listed all the great qualities he got. Then he says guna vihinaha. I don't have any of these qualities, even an iota, even a small drop. If you have a dropper, இங்குக்கெல்லாம் ஃபில் பண்றதுக்கு ஒரு டிராப்பர் இருக்குமே, டிராப்பர்ல டிராப்லெட் வருது இல்லையா, அந்த டிராப் கூட அடியன் கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறார். அப்புறம் என்னன்னு பாக்கலாம். இந்த சூர்ணிக்கை மட்டும் சேவிச்சிடுறேன் அடியன். स्वात्म नित्य नियाम्य नित्य दास्यैक रसात्म स्वभावानु संधान पूर्वक भगवत अनवधिकातिशय स्वाम्याद्य किल गुणगणानुभव जनित अनवधिकातिशय प्रीतिकारित अशेषावस्तोचित अशेष तैकरति अशेषशेषतैकरति रूप नित्य कैंकर्य प्राप्युपाय भूत भक्ति तदुपाय सम्यक् ज्ञान तदुपाय समीचीन क्रिया तदनुगुण सात्विकत आस्तिक्यादि समस्तात्म गुण विहीनः दुरुत्तरानंत तद्विपर्यय
ज्ञान क्रियानुगुण अनादि पाप वासना महार्णवान्तर्निमग्नः तिलतैलवत् दारुवन्निवत् दुर्विवेच त्रिगुण क्षण क्षरण स्वभाव अचेतन प्रकृति व्याप्ति रूप दुरत्यय भगवन्माया तिरोहित स्वप्रकाशः अनाद्य विद्या संचित अनंता शक्य विस्रंसन कर्म पाश प्रकृतितः अनागतानंत काल समीक्षयापि अदृष्ट संतारोपायः निखिल जन्तु जात शरण्य श्रीमन्नारायण तव चरणारविन्द युगलं शरणमहं प्रपद्ये। श्रीमते रम्यजा मातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्री नित्यमंगलम्। अडियन्।